Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்காத மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் முதல் களியக்காவிளை வரையிலான 30 கிலோமீட்டர் சாலையில் பெரும்பாலான பகுதிகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் இந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி மார்த்தாண்டம் தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் மார்த்தாண்டம், பம்மம், வெட்டுமணி, குழித்துறை, கழுவன்திட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட சென்ற பொதுமக்களை போலீசார் நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டுக்கோட்டையார் நகர் வடக்கு பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஏராளமானோர் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்றனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பட்டுக்கோட்டையார் நகர் பகுதியில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீய சக்தி ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜக போக்கில் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய கண்மாய் தென்கலுங்கில் ஷட்டரை முறையாக பராமரிக்கப்படாததால் நீர் வெளியேறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்கலுங்கு ஷட்டர் பகுதியில் ஏற்பட்ட இடைவெளியால் வினாடிக்கு 20 முதல் 25 கன அடி நீர் வெளியேறி வீணாகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஷட்டர்களை முறையாக பராமரிக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் விரைந்து இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். இங்கே இருக்கின்ற ஷட்டர்கள் முழுவதும் பழுதடைந்து உரிய பராமரிப்பின்றி சேமிக்கப்பட்ட நீர் வீணாக வெளியேறுகிறது. எனவே தமிழக அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இதில் உரிய கவனம் செலுத்தி இந்த கீழே இருக்கின்ற ஷட்டர்களை உடனடியாக பழுதுநீக்கம் செய்து தண்ணீரை சேமிக்க வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக நெல்லிக்குப்பத்தில் அடுத்தடுத்து 2 வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. நெல்லிக்குப்பம் அடுத்த திருவள்ளூர் நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சிங்காரவேல் என்பவரின் கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் அதே பகுதியில் உள்ள ராஜேந்திரன் என்பவரின் வீட்டின் சுவரும் சேதமாகியுள்ளது. இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் கூறியும் எந்தவொரு நிவாரண உதவியும் தரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கான பணிகளை முன்னாள் அமைச்சரும் ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஆரணி அடுத்த சத்திய விஜயநகரம் ஊராட்சி மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று புதிய சமுதாய கூடம் அமைக்க தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.